ஆடுங்களுக்கு ஃபுல்லாக சளிங்க, சளி பிடிச்சிருச்சு. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, பனி முடிஞ்சு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஃபுல்லாக சளி பிடிச்சிருச்சுங்க. இப்போ மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இந்த மருந்து கொடுங்க, என்டோடாஸ் பிஹெச். இந்த மருந்து கொடுங்க, 2 ml 2 வேளை கொடுத்தா போதும், எல்லா ஆட்டுக்கும் க்யூர் ஆகிடுதுங்க. என்டோடாஸ் பிஹெச் இந்த மருந்து 217 ரூபா, எல்லா வெட்டினரி மெடிக்கல்லையும் கிடைக்கிது. இதை வாங்கி கொடுத்து பாருங்க, 2 வேளை கொடுத்தா போதும், ஒரு 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை. நான் 6 மாசம் முன்னாடி கொடுத்துருந்தேன், ஆனால் நம்ம தடுப்பூசி போடலை இது வரைக்கும். ஆடுங்களுக்கு தடுப்பூசி போடலை, அது தடுப்பூசி போடலை. ஆனால் தடுப்பூசி போடுறது நல்லது. தடுப்பூசி நான் போடாமல் விட்டுட்டேன். பாருங்க, எல்லாம் ஜாலியாக இருக்குது. காலையில் எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் வெளியில் வந்து நிற்கிது. பனி, இந்த பனி முடிஞ்சு இந்த வெயில் அடிக்க ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சுது. இதோட அடைச்சிருக்கா, இதுக்குள்ளே தான் இருக்குது நம்ம ஆடுங்க, ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த சைடு கோஎஃப்எஸ் 29 பில்லு ஊனி வந்துடுச்சு, நல்லா வந்துடுச்சுது. சும்மா கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்கிறோம். அங்கிட்டு வந்து சிஞ்சுவா பில் வாங்கி ஊனி இருக்கிறேன். இன்னும் அந்த கரணை பில்லெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஊனுவோம். கடலைக்குடி தான் முழு நேரத்தை வேணுமா கொடுத்துட்டுருவோம். பசங்க இனிமேல் கலந்து கொடுப்போம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலவை குறைச்சி ஆடு வளர்க்க ட்ரை பண்ணுவோம். ஆடுங்களுக்கு கரெக்டான நல்ல தீவனமாக, இதெல்லாம் நல்ல தீவனம் தான் சொல்கிறாங்க. இது நல்ல தீவனம் தான். கோஎஃப்எஸ் 29 இந்த பில் விதையோட பேர். 1 கிலோ வந்து 600 ரூபா வருது, உரக்கடையில் கிடைக்கிது. நல்லா வந்துருக்குது பாருங்க. 35 நாள் ஆச்சுது, இன்னையோட விரைச்சி 35 நாள் ஆச்சுது. 2 ஓட்டு ஓட்டிட்டு எருவெல்லாம் எதுவும் போடலை, கொல்லைன்றனால அதுக்குள்ளேயே ஊனுனது தான். நல்லா வந்துருக்குது, நல்லா முளைச்சி வந்துருக்குது. ஆடுங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆடுங்க இந்த பக்கம் இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். நம்ம தேவைன்னா வெட்டி நம்ம சாப் கட்டில் வச்சு நம்ம கட் பண்ணி தான் கொடுக்கணும். குட்டிங்கெல்லாம் பாருங்கள், 1 மாதம் ஆகிடுச்சுது. நம்ம குட்டிங்கெல்லாம் 1 மாதம் ஆகிடுச்சுது. 11 குட்டி, செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ புது ஆடுங்க, தலைச்சான் ஆடு ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே எல்லாம் சரசரன்னு ஒரு 4-5 குட்டி போட்டுரும். அதெல்லாம் ஒரு குட்டி தான் போடும். குட்டிங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. இந்த அவங்க அம்மா எல்லாம் இப்போ ஈத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கழிச்சலுக்கு மருந்து கொடுத்து, கழிச்சல் மருந்துனா பூச்சி மருந்து டிவாமிங் மருந்து கொடுத்தோடனே இப்போ எல்லாம் பருவத்துக்கு வந்துருச்சுது. இதுலேருந்து கரெக்டாக 6 மாதத்தில் அவங்க அம்மா 4 ஒரு குட்டி போட்டுரும். நமக்கு 8 மாதம் தான் அடக்கம். 8 மாதத்தில் அடுத்தடுத்து 8 மாதத்துக்கு ஒரு டைம் 2 குட்டி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆடு குரோத்தாக வளர்த்தோம்னா ஆடு நல்ல லாபம் இருக்குது. இதுக்கு தான் சளி, ரொம்ப சளி. நம்மளை மாதிரியே இருமுது, தும்முது, எல்லாம் பண்ணுச்சு. காலையிலே 2 ml கொடுத்தாச்சு. நேற்று ஈவினிங் 2 ml கொடுத்தாச்சுது. இவளுக்கு 3 குட்டி போட்டிருக்கா. இவ எப்போ 2 குட்டி போட்டு இருந்துச்சு, இந்த டைம் 3 குட்டி போட்டிருக்கு. இது நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது ஒரு 3-4 டைம் குட்டி போட்டுடுச்சுது. எல்லாம் அப்படியே நிற்கிது. ஒரு 10-12 கிடா குட்டி வித்தாச்சுது. விற்கலைன்னா இப்போ ஆடு நிறையா இருக்கும் நம்மக்கிட்ட. என்னால் பார்க்க முடியல. எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக தாயாடில் இறங்கிடும். முழுக்க தாயாடு தான். நம்ம வேலைக்கும் போகிறோம், வீடு வேலை நடந்துட்டுருக்கு, வீடு வேலையும் பார்த்துட்ருக்குறோம். அதனால் நம்மளால் நேரடியாக ஃபுல்லாக முழு நேரம் இதில் ஈடுபட முடியல. வீடு வேலை முடிஞ்சிச்சுன்னா இப்போ வைகாசியில் குடி போயிட்டோம்னாக்கா ஃபுல் டைம் ஒர்க்காக இதிலே இறங்கிட வேண்டியது தான் ஃபுல்லாக. இந்த சைடு வந்து சும்மா காலத்தையும் நடக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது. இதில் பில்லெல்லாம் இல்லை, அது மேயாது. நம்ம ஃபுல்லாக கடலைக்குடி சைலஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ தான் கொஞ்சம் பில்லு ஊனி இருக்கும். 2000 கரணை மட்டும் செஞ்சுவா கரணை வாங்கி 2000 கரணை ஊனி இருக்குது. அது அந்த பக்கம் ஊனி இருக்குது. அது முளைக்குதா என்னன்னு தெரியல. அவங்க கொரியரில் போட்டு 2 நாள் கொரியரில் வந்துருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து உழவுக்கு டிராக்டர் பேரிங் உடஞ்சி போச்சுது, அதில் 1 நாள் ஆகிடுச்சுது. 3 நாள் வேஸ்ட்டாக போச்சுது. அதுக்கப்புறம் தான் ஊனி இருக்கிறோம். ஊனதுக்கப்புறம் ஊனி தண்ணி அடிச்சிருக்குது. பார்ப்போம். நமக்கு நேரடியாக போர் கிடையாது, ஓஸ் போட்டு தான் தண்ணி பிடிக்கணும். வீட்டு போர் தான், 1.5 HP போர் தான், வீட்டுக்குள்ளே போர் தான். தண்ணி கட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா வளர்ந்து அறுப்புக்கே வந்திருக்கும். இது நான் இடையில வந்து ஒரே ஒரு டைம் யூரியா மட்டும் போட்டிருக்கேன். இந்த பில்லுக்கு யூரியா மட்டும் தான் விதைச்சிருக்கிறேன். நல்லா இருக்குது. பில் நல்லா அழகாக நல்லா முளைச்சி வந்துட்டுது, ஒத்துமையாக வந்துருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தால் கூட ட்ரை பண்ணலாங்க. 10 தாயார் இருந்தால் போதுங்க ஒரு குடும்பத்துக்கு தேவையான ப்ராஃபிட் அதில் வந்துடும். நம்ம போய் அடுத்தவங்களை எதிர்பார்த்து எதுக்கு நிற்க தேவையில்லை. ஆடுங்க நல்ல பாசமாக பழகுதுங்க. அது வெள்ளை ஆடுங்க வந்து நல்ல பாசமாக பழகுதுங்க நம்ம கூட. என்ன கடைசியாக விற்கிற நேரத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயோ விற்கிறமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? ஆடை விற்றா ஒரு நாள் விற்று தானே ஆகணும். நல்லா பொழுது போகுது, நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகுது. நமக்கு எவ்வளோ மனசில் ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும், எவ்வளோ ஒரு பாரம் இருந்தாலும், இதுங்க கூட வந்து ஒரு 10 நிமிஷம் நின்னோம்னாலே அது அப்படியே ரிலாக்ஸ் ஆகி எல்லாமே மைண்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுது. ஆடு வளர்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமானது. இது நம்ம விவசாய தொழில் தான். எல்லாரும் வளர்க்கலாம். எல்லாரும் வாங்க, ஆடு வளர்ப்போம்.